அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகனை நினைத்து உங்க வாழ்க்கையில இழந்த பொன் பொருள் செல்வம் அனைத்தும் திரும்ப பெற சக்தி வாய்ந்த மந்திரங்க. இதை நீங்க உங்க வீட்டிலேயே முருகப்பெருமானை நினைத்து நீங்க வழிபாடு செய்யலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோ பதிவுக்கு கீழே கமெண்ட்ஸ் ஒரு பக்தர் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகள் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. நாங்க எந்த ஒரு இது செய்தாலும் அதுல எங்களுக்கு திருப்தியே கிடைக்க மாட்டுது. பூஜைகள் செய்தாலும் அதே போல எங்களை தேடி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்குது. நாங்க கடவுள்கிட்டையும் முறையிடுறோம். ஆனா அதை கடவுள் காதுல கேக்குதா இல்லையா அப்படின்னு கூட எங்களுக்கு தெரியல. எங்களுக்காக வேண்டிக்கோங்க அப்படின்னு பதிவிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா நம்ம ஒவ்வொரு பக்தர்களுக்காகவும் திருச்செந்தூர் முருகர்கிட்ட நம்ம வழிபாடு செய்து கொண்டுதாங்க இருக்கிறோம். இப்ப உங்க வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும். அதனால நீங்க இந்த வழிபாடை கண்டிப்பா இந்த வீடியோ பதிவை பார்த்தீங்கன்னா நம்பிக்கையோட முருகப்பெருமானை நினைத்து நீங்க செய்யுங்க. ஏன்னா முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த மந்திரங்க இது. முருகப்பெருமான வழிபாடு செய்யவும் சிறந்த மந்திரம் இது. ஏன்னா நம்ம ஈஸியா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மனால செய்ய முடியும் அப்படின்றதுதான். ஏன்னா இப்ப நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம சொல்லுவோம். ஆனா அதை நீங்க ரொம்ப தெளிவா எடுத்து மனசுல நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க. இப்ப முருகப்பெருமானோட தந்தையான பரமசிவன் இந்த பிரபஞ்சத்திற்கே பாத்தீங்கன்னா குருவாக விளங்குறாரு. அவரோட முருகப்பெருமான் இருவரும் சேர்ந்து நம்மளுக்கு சக்தியே நம்மளுக்கு இன்று வரை வலிந்து கொண்டு இருக்கிறாங்க. அதனால அவங்கள நம்பி நீங்க நம்பிக்கையோடு வழிபாடு செய்யலாங்க. ஏன்னா இப்ப இந்த ஓம்ன்ற பிரணவத்தை சிவபெருமானே மறந்துட்டனால முருகப்பெருமானிடம் அதை தனக்கு நினைவூட்டுப்படி சிவபெருமான் முருகன்கிட்ட கேட்டிருக்காரு. அப்ப சிவபெருமான்கிட்ட முருகப்பெருமான் சொல்லியிருக்கிறாரு, நீங்க என்ன குருவா ஏத்துக்கிட்டா நான் அது என்ன மந்திரம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு முருகப்பெருமான் சிவபெருமான்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அப்ப அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்று வரை சொல்றாங்க தந்தைக்கு உபதேசம் செய்த மகன் அப்படின்றதுல நம்ம முருகப்பெருமான் ரொம்ப இன்று வரை பிரசித்தி பெற்று விளங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அப்பேற்பட்ட முருகப்பெருமானுடைய இந்த மந்திரம் ஓம் சரவண பவன், அதோட ஒவ்வொரு அர்த்தங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதை எழுதி வச்சு நீங்க எப்படி வழிபோட அர்த்தத்தை நம்ம பார்ப்போங்க. ஓம் என்பது பாத்தீங்கன்னா பிரணவத்தை குறிக்கிறது. சா என்பது பாத்தீங்கன்னா வசீகரம் சக்திகளை கொண்டது, அதை நம்மளுக்கு குடிக்குது. அதே போல ரா அப்படின்னீங்கன்னா நம்ம வாழ்க்கையில உள்ள அனைத்து விஷயங்களையும் நிறைவேற்றி கொடுக்கும். ரான்ற வார்த்தைங்க. வா என்பது பாத்தீங்கன்னா நம்மளுடைய துன்பம் வறுமை போன்றதை நீக்கக்கூடியது. நா என்பது பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில உள்ள அனைத்து பிரச்சனைகளையுமே தீர்க்கக்கூடியது. பா என்பது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஈர்ப்பு ஆற்றல் இருக்கு இல்லையா, அதை நம்மளுக்கு இழுத்து கொடுத்து சர்வமும் வசியம் பண்ணி கொடுக்கக்கூடியது. அதே போல வா என்பது பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில உள்ள எதிர்மறை சக்திகளை அழிக்கிற சக்தி கொண்டது. இந்த மந்திரத்தை முருகப்பெருமானோட ஆசீர்வாதங்கள் நிறைந்த பக்தர்கள் அனைத்தரும் நம்பிக்கையோட வழிபாடு செய்தா கட்டாயமா நம்ம கேட்டதை அவர் நிறைவேற்றி கொடுப்பாருங்க. இந்த ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை நீங்க தினமும் 108 முறை உச்சரிச்சு வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா கட்டாயமா முருகப்பெருமான் நீங்க நினைத்ததை நிறைவேற்றி கொடுப்பாரு. அதுவும் செவ்வாய்க்கிழமையில இந்த வழிபாடு செய்யுங்க. ஓம் சரவண பவ ஓம் அப்படின்றத நீங்க நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க. நான் ஸ்கிரீன்லயும் கொடுக்குறேன், அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓம் சரவண பவ ஓம். இதை நீங்க தினமும் 108 முறை எழுதுங்க. மன நிம்மதி கிடைக்கும். நீங்க எந்த விஷயம் நினைக்கிறீங்களோ அது கட்டாயமா முருகப்பெருமான் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாருங்க. நம்பிக்கையோட முருகப்பெருமான் நினைத்து இந்த வழிபாடு செய்யுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.